அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் ஏகமாக வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்தில் சில விஷயங்களை ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் நமக்கு வெளிப்படுத்துவாராக. 2-3 சம்பவங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தினுடைய நடு நாயகனாக இருப்பது யூதாஸ் காரியத். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர் தான் சென்ட்ரல் ஸ்பாட். சரி, அவருக்கு என்ன நடக்குது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிசாசுக்கும் அவனுக்கும் ஒரு என்கவுண்டர் நடக்குது. அல்லேலூயா, ஆமென். தூண்டினான், புகுந்தான், புறப்பட்டு போனான். 3 ஸ்டேஜ். அல்லேலூயா. பொல்லாத பிசாசானவன் அவனை தூண்டினான், அடுத்து புகுந்தான், அடுத்து புறப்பட்டு போனான். வாசிங்க 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின போது அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். அடுத்து 27வது வசனம் வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அடுத்து 30வது வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. இதுதான் நடந்த சம்பவம். 3 வசனம் தான் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அந்த துணிக்கையை வாங்கின பின்பு அவன் புறப்பட்டு போனான். போகிற இடம் இன்னதென்று அறியான். போகிற இடம் இன்னதென்று அறியான். ஏன்? இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அல்லேலூயா. தூண்டப்பட்டான், உள்ளே புறப்பட்டு வந்தது, உள்ளே புகுந்தது பிசாசு, புறப்பட்டு போனான். இந்த பிசாசினால், பொல்லாத சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் போகிற இடம் என்னன்னே தெரியாம என்ன பண்ணுவாங்க? அப்படியே மதி மயங்கி தான் போவாங்க. அல்லேலூயா. அதைத்தான் நாம் இன்னைக்கு சில ஆதாரமான வசனங்களுடன் நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5:19-20. சரி, 2 ராஜாக்கள் 5:19-20. அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. பாருங்க, மனசுல எவ்வளோ பிளான் பாருங்க. அடுத்தடுத்து டக்கு 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 டக்கு. அல்லேலூயா. அவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான். அல்லேலூயா. வாசல் வரதான் போயிருப்பான். இந்த கேயாசிக்குள்ள பொல்லாத சாத்தான் தூண்டுகிறான். அல்லேலூயா. அடுத்து என்ன பண்றான்? உள்ளே புகுந்து கொள்கிறான். என்ன சொல்லுது மனசு அப்படின்னா, பாரு எஜமா கையில வந்ததை விட்டுட்டாரு. அல்லேலூயா. தட்டி விட்டார், அப்படிதானே போட்டிருக்கு. கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். அல்லேலூயா. வந்த ஆசீர்வாதத்தை இவர் இப்படி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசு என்னது? பயங்கரமா போராடுது. உடனே பாருங்க, நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அது பிசாசனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. அப்போ இருதயம் தூண்டப்படுகிறது. கண்களுக்கு முன்பாக நடக்கிற அந்த சம்பவத்தை என்ன பண்ண முடியல? ஜீரணிக்க முடியல. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம விட்டு போறது அப்படின்னு சொல்லி கேயாசியுடைய உள்ளத்துல ஒரு பயங்கரமான போராட்டம். அல்லேலூயா. வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் அது கடைசி பகுதி.
அதாவது தாவீதினுடைய அந்த ஆட்சி காலத்தினுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைசி பகுதி. அல்லேலூயா. அப்சலோமுடைய பீரியட்லாம் முடிஞ்சு கடைசி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இளைப்பாறுதலான ஒரு நேரம் இல்லையா? யுத்தங்கள் இல்லாம எல்லாம் அவனுடைய கையில ஃபுல் பவர், ஃபுல் கண்ட்ரோல் வந்த நேரத்துல மனசு என்ன பண்ணுது? சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு செய்வோம். பொல்லாத பிசாசு, பொல்லாத சாத்தான் அவனை ஏவினான், தாவீதை ஏவினான். அப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கடைசி வசனத்தை சொல்லும் போது அவங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. அப்போ இது தேவையில்லாதது. தேவ ஜனங்கள் பலுகி பெருகிறது தேவனுடைய சித்தம். அதை எண்ணி பார்க்க கூடாது. அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதை ஏவும்படி, அதை எண்ணும்படியாக சாத்தான் அவனுடைய உள்ளத்தை ஏவினான். சரி, அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஒரு ஜக்குல அப்படியே தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? நிரம்பும். அல்லேலூயா. அப்போ ஒரு செகண்ட்ல அது நிரம்புமா? இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆதி ஏதேன் தோட்டத்துல பொல்லாத வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சான்? ஏவால ஒவ்வொரு நாளும் அனுதினமும் டெய்லி வந்து பேசி 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 அவள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. அப்ப தூண்டும் போதே, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிகர் வரும்போதே இங்க நமக்கு மூளையில ஞானோதயம் உதிக்கணும். ஆஹா, இது தகாது, இது கர்த்தருக்கு விரோதமான. அப்ப 3 ஸ்டேஜ். எப்பயுமே பொல்லாத சாத்தான் என்ன பண்ணுவான்? நம்முடைய மனதை கெடுப்பதற்கு 3 ஸ்டேஜ் அவனுக்கு இருக்கு. தூண்டுவான், உள்ளே புகுந்து கொள்வான், புறப்பட்டு போவான். அல்லேலூயா. அப்ப இதே சம்பவம் தான் பேதுருவுக்கும் நடக்குது. ஆனா யூதாசுக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேதுரு எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் பட்டு பட்டு பட்டுன்னு டைரக்ட் என்கவுண்டர் தான். முதல் சந்திப்பிலேயே அதான் நடக்குது. பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள முதல் சந்திப்பிலேயே வலை கிழிந்து போகத்தக்கதாக அவர் மீன்களை அள்ளி கொடுத்த உடனே சொல்றேன், ஆண்டவரே, நீர் என்னை விட்டு தூரமாய் போய்விடும். மனசுல உள்ளதை எப்பயுமே ஒழிக்கிறது இல்லை பேதுரு. இவர் வேற, நம்ம வேற. இவர் குணத்துக்கும் நமக்கு செட் ஆகாது. அவர் பரிசுத்தர், நான் பாவி. இவர் என் கூட இணைந்து இருப்பதில் இந்த ஆசீர்வாதம், இந்த மீன்லாம் பார்த்து நான் மயங்கல. என்னுடைய குணத்தை நான் பார்க்கிறேன். என்னுடைய குணத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் தகாது. அதனால நீங்க தூரமா போயிருங்க. டைரக்டா பேசுறேன். மத்தேயு 16:15 இது உமக்கு நேரிடக்கூடாது. அது முதல் இயேசு சீஷரிடத்தில் என்ன பண்றாரு? நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், பிரதான ஆசாரிடத்திலும் மூப்பரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், மனுஷகுமாரன் பாடுபடுவார் அப்படின்னு சொன்ன உடனே டைரக்டா சொல்றான், இது உமக்கு நேரிடக்கூடாதே. அல்லேலூயா. பாசிட்டிவாவும் இருக்கு. என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்? நீர் மேசியா, ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறான். மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி உள்ள தங்கவே தங்காது. அல்லேலூயா. இங்கே அப்படிதான். உன் கால்களை நான் கழுவினால்தான் உனக்கு பங்குண்டு. உடனே தலையை கழுவுங்க, எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி ஃபுல் வாஷ் பண்ணுங்க அப்படிங்கிறான். அல்லேலூயா. எதையுமே மனசுல வச்சுக்கிறது கிடையாது. அப்ப இந்த அதிகாரத்துல என்ன நடக்குது? இன்டைரக்டாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவன் என்னை எதிர்த்து பேசுவான், ஒருவன் குதிங்காலை தூக்குவான், ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அவன் யார், அவன் யார், அவன் யாருன்னு சொல்லி சீஷர்கள் மத்தியில ஒரே போராட்டம். அல்லேலூயா. கடைசியில யூதாஸ் கிளம்பி போறான். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அப்ப இந்த அதிகாரத்தினுடைய கடைசி நீங்க பார்க்கும் பொழுது பேதுரு ரொம்ப வீரமா பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன காரியம் அப்படின்னா, சாத்தான் உன்னை வஞ்சிக்காதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். சொலகினால் பிசாசு உன்னை புடைப்பதற்கு என்ன பண்ணா? உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் அது நேரிடக்கூடாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். ஏன் யூதாஸுக்கு ஜெபம் பண்ணல, பேதுருக்கு மட்டும் ஏசுனாரு ஜெபம் பண்ணார் அப்படின்னா, இவன் வெளிப்படையான மனுஷன், எதையுமே மனசுல வச்சுக்கிறது இல்லை. முந்திரி கொட்டை மாதிரி எமோஷனா இருக்கு. இஸ் எமோஷன் பர்சன். எமோஷனா இருக்கிறவங்களுக்கு மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் அப்படியே அள்ளி தட்டிடுவாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா.
ஆனா இவன் அப்படி இல்லை, உள்ளேயே வச்சு 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 ஏன் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி பண்றாரு, காசை வேஸ்ட் பண்றாரு, அது பண்றாரு, இப்படி பண்றாருன்னு எதையுமே மனம் திறந்து பேசுறதே கிடையாது. ஆனா பாருங்க, எல்லாமே பேதுரு டைரக்ட் என்கவுண்டர். அல்லேலூயா. நேரடியாக பேசி உடனே அதை என்ன பண்ணிடுவான், கிளியர் பண்ணிடு. இவர் அவனை திட்டுவார், அவனு ரெண்டு பேருக்கு சரி போட்டியா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ யூதாசுடைய விஷயம் என்ன அப்படின்னா, தூண்டுவதற்கும் உள்ளே புகுந்து கொள்வதற்கும் அவன் கிரியை செய்வதற்கும் அவன் தாராளமாய் தன்னை விட்டு கொடுத்தான். கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அதை அலசி ஆராய்ந்து பார்க்கல. வாசிங்க 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 19, 20. 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 19, 20. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்ப இந்த தூண்டுதலுக்கு இடம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நல் மனசாட்சி நம்மை விட்டு விலகும் போது. எப்பயுமே மனசாட்சி சொல்லும், உள்ளான அந்த ஆவிக்குரிய மனிதன் எப்பயுமே நமக்கு நல்ல பாதையை சொல்லிக்கொண்டேதான் இருப்பான். ஒரு தகாத விஷயம் நமக்கு உள்ளே வரும் பொழுது, ஒரு 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 கெட்ட சுபாவம் நம்மை தூண்டும் பொழுது, ஒரு ட்ரிகர் ஏற்படும் பொழுது, நல் மனசாட்சி அதை தடுப்பதற்கு, அதை ஷீல்டு பண்ணுவதற்கு நிச்சயமாக அதை கிரியை செய்யும். ஆனால் அதை ஒதுக்கி விட்டு, கொஞ்சம் அதை அப்படியே தள்ளி விட்டு, அதை உதாசீனப்படுத்தி விட்டு அந்த கெட்ட சுபாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது என்ன ஆகுது? இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அந்த கப்பலை, நல் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எப்போ நாம் அந்த நல் மனசாட்சியை தள்ளி விடுறோமோ அப்பவே என்ன ஆயிருது? அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. அப்ப அந்த தூண்டும் போது நம்முடைய மனசாட்சி ஒரு விசை கொஞ்சம் நிதானித்து உய்த்து ஆராய்ந்து பார்த்து, இது சரியா தவறா, அந்த ஒரு செக் பாயிண்ட், அந்த ஒரு செல்ஃப் அனாலிசிஸ், அந்த செல்ஃப் அப்ரைசல் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவன் கிரியை செய்வதற்கு நாம் என்ன பண்ண முடியாது. பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அல்லேலூயா. அவனுடைய தந்திரம் நமக்கு நல்லா தெரியும். இது தேவனுடையதா அல்லது பொல்லாத சாத்தானுடையதா, அதை வகையறித்து நமக்கு பார்க்க தெரியணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர்கிட்ட ரொம்ப நைட் ஆயிடுச்சு, 9-10 மணி ஆயிடுச்சு. பாஸ்டர் வீட்டில் சாப்பிட்டு அவருடைய காரியத்தை ஜபிக்கவோ இல்லை தூங்கவோ போகிற நேரம். அப்போ ஒரு விசுவாசி வயிற்று வலிக்குன்னு சொல்லி ஓடி வந்தாராம். பயங்கரமான கடுமையான வயிற்று வலி, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஓடி வந்திருக்கிறார். இவர் டென்ஷன், போடா, என்ன அறிவு இருக்கா அவனுக்கு, போ வெளியே போ, என்ன நேரம் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாராம். அவர் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாராம். மறுநாள் காலைல என்ன பாஸ்டர் இப்படி திட்டிட்டீங்க அப்படின்னா, உனக்கு வீட்டில் போனோடனே சுகமாயிடுச்சா இல்லையா அப்படின்னா, போனவுடனே சர்ச்சை விட்டு வெளில போனோடனே எனக்கு வயிற்று வலியே போயிடுச்சு, நான் திட்டினது ஒன்னே இல்லை அந்த வயிற்று வலியே அப்படின்னாராம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு யூதாசை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் போய் செய். அல்லேலூயா. அதை யாரை பார்த்து சொன்னாரு? யூதாசை பார்த்து சொல்லல. உள்ள வந்துட்டேல்ல, இனி என்னால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, செய்யறத சீக்கிரம் செஞ்சிரு. அல்லேலூயா. ஏன்னா பிதா என்னை கொண்டு மகிமைப்படக்கூடிய வேலை வந்தது. அதான் பின்னாடி சொல்றான். அவன் கிளம்பிட்டான், இனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். இனி யாரும் அவனை தடுக்க முடியாது. அவன் புறப்பட்டு போன உடனே என்ன சொல்றார்? நீ செய்ய வேண்டியதை உள்ள புகுந்த உடனே சொல்லிட்டார். பார்த்துட்டார், ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருச்சு அவருக்கு. உள்ள புகுந்துட்டான், நல்ல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டான். அவனை இனி யூதாசால எதிர்க்கவே முடியாது. இனி யூதாசுக்கும் எனக்கு விஷயம் இல்லை, உள்ள இருக்கிற சாத்தானுக்கும் எனக்கும் தான் போட்டி. அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்து சொல்றாரு, பொல்லாத பிசாசை பார்த்து, நீ கிளம்பு, செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய், என்னுடைய வேலை வந்தது. அவர் மகிமைப்படும் காலம், ஆனால் யூதாசுக்கு அது ராக்காலம். இவருக்கு வெளிச்சம், இவருடைய மகிமை, உலகமெங்கும் ரட்சிப்பு வெளிப்படக்கூடிய, உலகமெங்கும் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு மகிமையான வேலை வந்தது. ஆனால் அவனுக்கு அது ராக்காலமா இருந்தது. அல்லேலூயா. அது ஐயோ என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை நாம் வாசிக்க போகிறோம். 8வது வசனத்தை வாசிங்க. 13:8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, அந்த இடத்துல ஒரு விஷயம். இப்போ இந்த பாதம் கழுவி திருவிருந்து கொடுக்கறது ஒரு சிலர் மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. ஆனால் அதை பிராக்டிக்கலா செய்யறதுக்கு கஷ்டம் அப்படின்னு விட்டுறாங்க.
ஒரு சிலர் விசுவாசிங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத விட்டுறாங்க. நாம கிருபையினால இதை சபையை துவக்கின நாள் முதற்கொண்டு இதை நாம செய்து வருகிறோம். தொடர்ந்து முடிவு வரையும் இந்த வசனத்துல நாம் நிலைத்து நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த இந்த வசனத்தினால தான் நான் ஈர்க்கப்பட்டேன். கர்த்தர் என்னோடு கூட தெளிவாய் பேசின வசனம். எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நானே, அந்த 14வது வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவருடைய அடிச்சுவர்களை பின்பற்றும்படியாக மாதிரியை பின்வைத்து போனார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் அவருடைய ஒரு மாதிரி, ஒரு ரோல் மாடலா வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. நேற்று ஒரு பெரிய டிபேட். இயேசுநாதர் எங்கேயாவது காய்கனி சாப்பிட்டாரா? வெஜிடேரியனா இருந்தாருன்னு எங்கேயாவது பைபிள்ல இருக்கா? ப்ரூஃப் பண்ணுங்க, நான் வெஜிடேரியனா மாறுறேன். அல்லேலூயா. அவர் அத்தி மரத்தை பார்த்து கனியை கேட்டாரேப்பா, கனி கிடைக்கல. இல்ல, அவருக்கு பசியா இருந்தது. அவருக்கு கனி கிடைச்சுதா? இல்ல இல்ல. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் நான்வெஜ் தானே வந்தது, மீன் தானே கொடுத்தாங்க, பீஃப் தானே சாப்பிட்டார். அல்லேலூயா. அவர் வெஜிடேரியன் சாப்பிட்டாருன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. அது அந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கிறார். சாப்பாட்டு விஷயத்துல அவரை ஃபாலோ பண்றதுக்கு துடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நானே, அந்த வார்த்தை தான் என்னை உலுக்கினது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே இறங்கி நானே செய்யறேன், நீங்க செய்யக்கூடாதாப்பா? செஞ்சாதான் என்ன? அது என்னமா, அது எழுத்தின்படியோ லிட்டரலாவோ, அது சடங்காச்சாரமா நீங்க நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, நானே செய்கிறேன், நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டார். செய்யறதுனால என்ன தப்பு? அதுக்கு 1008 எதிர்ப்பு. அது இப்படி, அது எப்படி? அவரு சமாதானத்துக்காக தான் சொன்னாரு. சீஷர்கள் மத்தியில ஒற்றுமை இல்லை, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொன்னாங்க, அதனாலதான் அப்படி பண்ணாரு. ஒரு அன்பா இருக்கணுங்கிறதுக்காக. எதுனாலும் சரி, நான் செய்யறேன், நீங்க செய்யக்கூடாதா? செய்ய கடவீர்கள், கழுவ கடவீர்கள் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒரு மாதிரியை வச்சுட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் நம்ம ஒற்று நோக்கி பார்க்கும் பொழுது இதை செய்வது நல்லது. அல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு ஒருமனப்பாடு இருக்கும். அதே போல அந்த வசனத்தை எழுத்தின்படி இல்லாம ஆவியின்படியும் நாம் உணர்வோடு கூட அதை செய்யும் பொழுது இன்னும் நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். சரி, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுருட்டு ஆண்டவர் சொல்றார், நீர் ஒரு காலம் என்னுடைய கால்களை கழுவப்படாது என்று அவன் சொன்னதுக்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. அப்ப இந்த கழுவுற காரியம் ஒரு ஞானஸ்நானம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பின்னாடி சொல்றாரு, முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், வேறொன்றும் வேண்டாம். அப்ப இது ஞானஸ்நானத்தை குறிக்கல, அது தெளிவா பாதம் கழுவுறதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார். கையை கழுவுங்க, தலையை கழுவுங்க எல்லாம் சொல்றான். முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அப்ப என்ன அதுல இன்டைரக்டா சொல்றார், என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இதை நீ செய்யாவிட்டால், இப்பொழுது உன்னுடைய பாதத்தை கழுவுவதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்காவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. யோவான் ஸ்நானத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரார். அவன் தடை பண்றான். இப்பொழுது தடை பண்ணாதே, இது செய்து முடிப்பது எல்லாம் நீதியாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா ஃபாலோ பண்றார். அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் என்ன பண்றார், அவர் எடுக்கிறார். அப்ப ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள். அப்ப என்னிடத்தில் பங்கில்லைன்னு என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன்ல உனக்கு பங்கில்லை, தேவ ராஜ்யத்துல உனக்கு பங்கில்லை. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23, 24. 1 சாமுவேல் 9வது அதிகாரம். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து. 1 சாமுவேல் எந்த அதிகாரம் வாசிக்கிறீங்க? 9. 1 சாமுவேல் 9. வாசிங்க கரெக்ட், வாசிங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாசிங்க 1 சாமுவேல்
பின்பு சாமுவேல் ஆ, சமையற்காரனை பார்த்து, ஆ, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, ஆ, அதை கொண்டு வந்து வை என்றான். ஆ, அப்பொழுது சமையற்காரன் ஆ, ஒரு முன்னந்தொடையும் ஆ, அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து ஆ, அதை சவுலுக்கு முன் வைத்தான். ஆ, அப்பொழுது சாமுவேல், ஆ, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, ஆ, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. ஆ, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் ஆ, இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். ஆ. அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். அப்ப சவுலுக்கென்று தனியாக ஒரு பங்கு அங்கே எடுத்து வைக்கப்படுகிறது. சவுல் அந்த இடத்துல வருவானான்னு கூட ஜனங்களுக்கு தெரியாது. சவுல் யாருன்னு சொல்லி ஜனங்களுக்கு தெரியாது. சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும், இப்படி ஒரு மனுஷன் வரப்போகிறான், அவனுக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறோம், அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரியும்? சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ சவுல் வருவதற்கு முன்பாகவே சமையல்காரன்ட்ட சொல்லி என்ன பண்றான், இந்த லெக் பீஸ், இந்த தொடை பகுதி, முன்னந்தொடை பகுதி என்ன பண்ணு, நீ அவனுக்காக தனியா எடுத்து வச்சிரு. நான்வெஜ் சாப்பிடாத நேரத்துல வசனம் எப்படி வருது பாரு, அல்லேலூயா, லெக் பீஸா வருது, அல்லேலூயா. இது அவனுக்கென்று தனியாக முன்னந்தொடையும் அதனோடு கூட சேர்ந்த பகுதியையும் எடுத்து வை. அப்படி இது அவனுடைய பங்கு, அது யாரும் தொடக்கூடாது, அல்லேலூயா. அப்ப இது இது கிட்டத்தட்ட இது ஒரு பஸ்கா மாதிரி தான். பஸ்கா பண்டிகை, ஆண்டவருக்காக பலி செலுத்தக்கூடிய ஒரு பகுதி, விசேஷ ஒரு பகுதி, அல்லேலூயா. அப்ப போஜன சாலைக்குள்ளே புகுந்தான். போஜன சாலைக்குள்ளே புகும்பொழுது அங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு விஷயம் பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல, அப்ப 2 பகுதி இருக்கு. ஒன்னு அழைக்கப்பட்டவர்கள், இன்னும் காமன் பீப்புள். அப்ப விஐபி மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் ஹால் அங்க தனியா இருக்கு. ஜனங்களுக்கு பரிமாறப்பட்டு அவங்க வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அழைக்கப்பட்ட அந்த விஐபி டைனிங் ஹால்குள்ள போனா எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா 30 பேர் இருக்கிறாங்க. அந்த 30 பேர்ல தலைமையான ஒரு ஸ்தானம், அந்த 30 பேரை லீட் பண்ணக்கூடிய ஒரு லீடிங் டேபிள், அந்த இடத்துல என்ன பண்றாங்க, சாமுவேலும் சவுலும் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே சமையல்காரனை கூப்பிட்டு கேட்கிறா, உனக்கு ஏற்கனவே ஒரு பங்கை தனியா எடுத்து வைக்க சொன்னேனே, அது என்னாச்சு, அதை கொண்டு வா, அதை கொண்டு வந்து சவுல் முன்னாடி வை அப்படிங்கிறான். அல்லேலூயா. அப்ப இது எதை குறிக்குது? இந்த யோவான் 13க்கும் இதுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்ப சவுல் அங்க வரல அப்படின்னா அந்த பங்கு அவனுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு இணங்கி சாமுவேல் தீர்க்கதரிசியை அவன் சந்திக்கல அப்படின்னா இந்த பங்கு அவனுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் வருவான், சாமுவேலை சந்திப்பான், இந்த பஸ்காவில் அவன் கலந்து கொள்வான் அப்படிங்கிறது தேவ சித்தம். அல்லேலூயா. அப்ப அதற்கு முன்பாகவே சாமுவேல் அதை எடுத்து வைக்கிறான். அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பயுமே இந்த வசனத்தை சொல்லி கொடுக்காம கடைசியில, இது கடைசி பஸ்கா, திஸ் இஸ் தி லாஸ்ட் சப்பர், அல்லேலூயா. சீஷர்களோடு அவர் கடைசியாக போஜன பந்தி இருந்த கடைசி பஸ்கா பண்டிகையாக இது இருக்கு, அல்லேலூயா. அதனாலதான் அவரும் போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எழுந்து பிதாவானவர் எல்லாவற்றையும் தமக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் போஜனத்தை விட்டு எழுந்து, அப்ப ஆல்ரெடி சப்பர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, போஜனம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப இடையில என்ன பண்றார், அவர் எழுந்து ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு ஸ்பெஷல் பங்கு, ஒரு விசேஷித்த பங்கு தனியாக இருக்கிறது, அந்த பங்கை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் மத்தியில, இவங்க தான் நாளைக்கு புதிய ஏற்பாட்டு சபையினுடைய தூண்கள், அல்லேலூயா. விசேஷமா யாரு ஃபவுண்டர்? பேதுரு தான். அதனாலதான் அவர் கூட டைரக்டா என்கவுண்டர், இந்த வசனத்தின் மேல உள்ள ஒரு போராட்டம், இந்த வசனத்தை கடைபிடிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு வாக்குவாதம் யார் டைரக்டா நடக்குது? பீட்டர் தான் நடக்குது, பேதுரு கிட்ட தான். அப்ப இந்த விசேஷித்த பங்கு என்ன அப்படின்னா, அவருடைய அந்த ஆண்டவருடைய ஊழியத்துல முக்கியமான பகுதி இந்த கடைசி திருவிருந்து. இதுக்கப்புறம் அவர் இதுவரை இனிமேல் நான் திராட்சரசம் புசிப்பதில்லை அப்படின்ட்டார். என் பிதாவினுடைய ஸ்தானத்தில் நவமான திராட்சரசத்தை நான் பருகுவேன் அப்படின்ட்டார். இதுதான் கடைசி. அப்ப இது கடைசியில இதை சொல்லி கொடுத்தே ஆகணும், இந்த மாதிரியை நான் செய்து காண்பித்தே ஆகணும், இதை அவர்கள் செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திற்குள்ள ஒரு முக்கியமான வசனத்தை விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு முக்கியமான பங்கை என்ன பண்றாரு, கடைசியில் எடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பங்கை எடுத்து இப்ப போடுறார். துருப்பு சீட்டு மாதிரி, இந்த ரம்மிலார் அந்த ஜோக்கர் வந்தா எப்படி இருக்கு, வந்தவனே அடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி துருப்பு சீட்டு மாதிரி என்ன பண்றாரு, கடைசி பங்கை
முக்கியமான நேரத்துல, சரியான நேரத்துல நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு இடமில்லை. அப்படிங்கிற இந்த முக்கியமான இந்த பங்கை, இந்த வசனத்தை, இந்த உபதேசத்தை, இந்த சத்தியத்தை சரியான நேரத்துல, கடைசி நேரத்துல அவர் சொல்லி செய்தும் காண்பித்து இதை மாதிரியாக பின்பற்றுங்கள் அப்படின்னு போனார். அல்லேலூயா. இது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது அப்படின்னா, அதே அதிகாரத்துல பிரைஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் 34வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கட்டளையை நான் உங்களுக்கு கொடுத்ததில்லை. இது புதுசு. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா இது புதுசு. என்னது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புதிதான கட்டளையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன கட்டளை? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள். கடவீர்கள். செய்ய கடவன், கேட்க கடவன், பார்க்க கடவன். அது கட்டளை. இந்த புதிதான கட்டளையை, இந்த வசனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற புதிதான கட்டளை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் உங்களுக்கு முக்கியமான பங்கு. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறேன். முக்கியமான பங்கு இதுதான். இதை செய்யல அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு இல்லை. அதை உணர்வோடு, ஆவியோடு, உத்தமமாய் நீங்கள் செய்யும் பொழுது தேவ ராஜ்யத்துல சேர்வீங்க. இல்ல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்கிறோம். அதை உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய வருகை மட்டும் செய்ய அநேகர் இந்த ஐக்கிய திருவிருந்திலே கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. புதிய ஆத்மாக்களை ரட்சித்து இந்த மேலான சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த